राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु स्वामी समर्थ रामदास महाराज की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय 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 जय। இயற்கையை ரசிக்கணும். இயற்கை நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். இயற்கையிலிருந்து ஒவ்வொரு நாளும் பலவிதமான பாடங்களை நாம கத்துக்கலாம். நம்முடைய யோகாசனங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இயற்கையை பேஸ் பண்ணித்தான் சொல்லப்படுகின்றது. ஓகே, இன்றைய கேள்விகள். யோகாசனத்துல இருக்கக்கூடிய மயூராசனம் எதை பேஸ் பண்ணி, புஜங்காசனம் எதை பேஸ் பண்ணி, தனுராசனம் எதை பேஸ் பண்ணி? நீங்க மூணு போதும். மயூராசனம், புஜங்காசனம், தனுராசனம். நிறைய உண்டு, இல்ல ஒரு மூணு. இயற்கையை உத்தேசிச்ச நம்முடைய மூதாதையர்கள் அழகாக வாழ்ந்திருக்கார்கள். இயற்கையை கொண்டாடி, இயற்கையை மதிச்சு, இயற்கையை உகந்து, இயற்கையோடு வாழ்ந்திருக்கார்கள். சோ மரம், செடி, கொடி எல்லாமே இயற்கை தான். இங்க ஒரு கல்யாணம் இயற்கை, தாம்பத்தியம் இயற்கை, குழந்தைகள் இயற்கை, வளர்ச்சி இயற்கை, எல்லாமே இயற்கையை பேஸ் பண்ணி தான். நம்ம உடம்பையே பஞ்சபூதங்களுடைய கூட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆகாசம், பூமி, காற்று, அக்னி, ஜலம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்முடைய உடம்பு. சோ இங்க பிறப்பு, இறப்பு, இதுல பண்ணக்கூடிய கர்மாக்கள் வரைக்கும் எல்லாமே இயற்கையை பேஸ் பண்ணிதான். இங்க இயற்கையே கடவுள், கடவுளே இயற்கை, இது இல்லாம நிறைய இருக்கு. அதனாலதான் மகாத்மாக்கள் எல்லாம் இயற்கை அவ்வளவு தூரம் கொண்டாடுறார்கள். நம்ம திருமங்கை மன்னன், நம்மாழ்வார் மாதிரி பெரியவா எல்லாருமே பார்த்தா இயற்கை வர்ணனை அதிகமா இருக்கும். ஸ்ரீமத் ராமாயணத்துல, ஸ்ரீமத் பாகவதத்துல எல்லாத்தையுமே இயற்கை வர்ணனை குட்டி கிடக்கு. இயற்கை நம்மளை அப்படியே ரிலீவ் பண்ணிடும். மைண்ட்ல ஸ்ட்ரெஸ் இருக்கா, கொஞ்ச நேரம் இயற்கையை பாருங்க, வெளியில அப்படி இறங்கி நடங்கோ, நல்ல காத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துருங்கோ. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வேலையே பண்ணிட்டு இருக்காதீங்கோ. எப்ப பார்த்தாலும் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து ஆபீஸ் வேலையே பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 10 minutes சும்மா அப்படி காலார நடங்கும். நீங்க சிட்டி லைஃப்ல இருந்தாலும் சரி, சும்மா ரோட்ல நடங்கும், தப்பே கிடையாது. கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படி வெளி உலகத்தை பாருங்க. அது ஒரு பெரிய சமாதானம், அது பெரிய ரிலீஃப். பூவோ, மரமோ, செடியோ, கொடியோ, பறவைகளோ, அணில்களோ அழகா இருக்கும். நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல
ஒருத்தர் வந்து நிறைய குருமார்களை பத்தி சொல்றார். அவர் யார்? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அவர் சொல்றதுல நிறைய குரு வந்து இயற்கை ரொம்ப அழகா இருக்கும். சமர்த்த ராமதாசர் இயற்கையோட ரசிக்கிறார், இயற்கையை கொண்டாடுறார். இப்ப அவரால் அதனாலதான் அவரால் வந்து விதவைகளான பெண்களை கொண்டாட முடியாது. சரி, மரணம், கணவன் மரணம் அடைஞ்சுட்டான், இது இயற்கையான ஒரு விஷயம். அந்த பெண்ணும் மனுஷி, அவளுக்கு மனசு இருக்கு, அவளுக்கு வாழ்க்கை இருக்கு, அவளுக்கு நல்ல வைராக்கியம் இருக்கு. வாழ்க்கையினுடைய நிலை இல்லாமைன்ற ஒரு தன்மையை சின்ன வயசுலயே புரிஞ்சுட்டாச்சு. ஸோ ஈஸியா பகவானை அடைய முடியும், பகவானை நம்ப முடியும், பகவானை அனுபவிக்க முடியும். ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் உண்டு, வாழ்க்கையில எல்லாமே உண்டு, ரைட்டா? ஸோ குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு விதமான வைராக்கியம், ஒரு விதமான ரியலைசேஷன் வரும். சிலது இழந்தவர்களுக்கு சில விதமான வைராக்கியம், ஞானம் இதெல்லாம் உண்டாகும். சிலதெல்லாம் எல்லாம் இருக்கிறவாளுக்கு ஒரு விதமான ஞானம், வைராக்கியம் உண்டாகும். இது யாருக்கு எதுல வைராக்கியம் உண்டாகும்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு நிறைய பணம் கொட்டி கிடக்கும், ஆனா வாழ்க்கையில பல விஷயங்கள் பணத்தினால அடைய முடியாது அப்படின்ற ரியாலிட்டி அவளுக்கு புரிஞ்சிடும். நிறைய உண்டு, இது பொதுவாக நம்ம சொல்ல முடியாது. ஆனா ரியாலிட்டி, ரியலைசேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல உண்டாகும். அதை புரிஞ்சுக்கோங்க. சமர்த்தராமதாசர் சிஷ்யர்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமா வாழ்க்கையை சொல்லிக்கிறாங்க. இயற்கையில போய் உட்கார்ந்து விடுறாரு. அதனாலதான் அவரால் தைரியமா இருக்க முடியாது. நீங்க எத்தனைக்கு எத்தனை இயற்கையோட இருக்கீர்களோ அத்தனைக்கு எத்தனை உங்களுக்கு தைரியம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். இயற்கையை விட்டு விலக 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 தான் பயம் எல்லாம் கூடும். இயற்கையோட இருங்கோ. இந்த கவனிச்சு பாருங்களேன், இந்த பூதாம், பேய், பிசாசி இதுக்கெல்லாம் பயப்படுற கூட்டம் எல்லாம் மனுஷ கூட்டம் தான். நாயோ நரியோ சிங்கமும் புலியோ அதை தெரிஞ்சு பயப்படுற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அவைகள் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்கு. வாழ பழகுங்கோ. சமர்த்த ராமதாசர் அழகா அந்த பூவெல்லாம் வர்ணிக்கிறார். நேற்று கூட சொல்லியிருந்தேன், கிருஷ்ண கமலம், கிருஷ்ண பீடம் அப்படின்னு ஒரு பூ. அதுக்கு பேர் வந்து பேஷன் ஃப்ளவர் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதுக்கு பொட்டானிக்கல் பெயர் வந்து பாசிஃப்ளோரா கேரோலியா, பாசிஃப்ளோரா கரேலியா, அது அப்படிதான் சொன்ன நினைக்கிறேன். பாசிஃப்ளோரா கரோலியா. இதுல வந்து ஒரு பிங்க் கலர்ல வரும், ஒரு ப்ளூ கலர்ல வரும். இதுல வந்து பார்த்தோம்னா வந்து ரொம்ப அழகா இருக்கும். இந்த மகாபாரதனுடைய விஷயங்கள் அதுல காண கிடைக்கிறதுன்னு சொல்லுவார்கள். இதுல வந்து பலவிதமா வர்ணிப்பா. அதுல வந்து கீழே ஒரு 100 குட்டி குட்டி குட்டியா இருக்கும். அது வந்து கௌரவர்கள்னு சொல்லுவா. நடுவில் இருக்கக்கூடிய 5 வந்து பஞ்ச பாண்டவர்கள் சொல்லுவா. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 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 கிரீன் கலர்ல ஒரு குண்டு மாதிரி இருக்கும், அது திரௌபதின்னு சொல்லுவா. அதுக்கப்புறமா வந்து அதுல ஒரு 3 தனியா நிற்கும், அது வந்து பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சொல்லுவா. ஒரு அழகு இல்லை? இந்த மாதிரி நிறைய உண்டு. ஸோ கிருஷ்ண கமலம் நிறைய பேர் அழகா தகவலை சேகரித்து கொண்டு வந்திருக்கேன். சில பேர் வந்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரம் மாதிரி சொல்லுவா. ரொம்ப அழகா இருக்கும் அது. இது வந்து ஒரு கிரீப்பர் கொடி. இது நான் வந்து முதல்ல நாகர்கோவில் பக்கம் பார்த்தேன். அங்கதான் எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் நிறைய பார்த்தது எங்க தெரியுமா? தூத்துக்குடியில, இந்த தூத்துக்குடி மேலூர் தூத்துக்குடி ஸ்டேஷன், இதுக்கு நடுவில் ரயில்வே ட்ராக் போகும். அது சைட்ல எல்லாம் நான் ட்ரெயின்ல போகும்போது பார்த்தேன், ஆஹா இவ்வளோ பூத்துக்குழுங்கிறதே அப்படின்னு நினைச்சிருக்கேன் அங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தது திருநீர் மலையில, திருநீர் மலை மேல அப்படியே அழகா அப்படி பூத்துக்குழுங்கி இருக்கு. என்கிட்ட அந்த திருநீர் மலை போட்டோலே இருக்கு, நான் அனுப்புறேன் இன்னைக்கு. அங்க பார்த்துருக்கேன்.
அதுக்கப்புறமா நான் டெய்லி வாக்கிங் போவேன் எங்கள் வீட்டு பக்கத்தில். அந்த இடத்துல நல்ல மழை காலத்தில் செடியெல்லாம் முளைச்சி ஜம்முன்னு பூக்கும். அப்போ நான் பார்த்துருக்கேன். சில இடங்களில் சில ஊர்களில் பார்த்துருக்கேன். அப்படியே கொடி அப்படியே படர்ந்து வரும். சாதாரணமாக யார் வீட்லேயும் வச்சு நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த மாதிரி அப்படியே காட்டு செடி மாதிரி வளரும். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கிருஷ்ண கமலம் ஒரு ஒயிட் கலர், அப்புறமா ஒரு வெல்வெட் கலர், அதுக்கப்புறமா ஒரு வயலட் கலர், அப்புறம் ஒரு பிங்க் கலர், இந்த மாதிரி ஒரு 2-3 வெரைட்டி நான் பார்த்துருக்கேன். ரசிங்கோ உலகத்தில் அவ்வளவு அழகா கொட்டி கிடக்கு. ரசிக்கிறதுக்கு ஆசையும் மனசும் தான் வேண்டும். சமர்த்தராமதாசருடைய இந்த அனுபவங்கள், அவர் சொல்ற விதங்கள், இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், விசேஷமா இருக்கும். அசந்து போறாள் நம்ம யாரு 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 அவளேதான் வேணாபாய். அப்பா அம்மா விட்டுட்டு வந்த வருத்தம், கவலை, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ரொம்ப அழகா பார்த்து ஐஷிண்ட போறார். சமர்த்தராமதாஸ் ரொம்ப உட்காந்து ரெஸ்ட்லாம் எடுக்க மாட்டார். ஆனா அவள் புதுசா வரான்றதுனால அங்கங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்து எங்கேயாவது ஒரு மரம், செடி, கொடிகள் இதெல்லாம் பார்க்கறது, நதிகளை பார்க்கறது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல தங்குறா. இங்கேயா சிவன் கோவில்ல தங்குறா. ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறா. உத்தவ் சுவாமி, கல்யாண் சுவாமி, அதாவது ரொம்ப மரியாதைன்னா இந்த பொண்ணுக்கு எவ்வளவு அழகான தைரியம், எவ்வளவு நம்பிக்கை. குருநாதர் இவளை பிக்ஷையா கேட்டு ஆயிஷன் வந்திருக்காரு. ஆஹா, எவ்வளவு பெரிய தபஸ்வி அப்படின்னு அவளை மரியாதையா நடத்துறாள். அதாவது அவள் விதவை, வைதவியம் அடைஞ்சிருக்காள், அது அவ பெருசா பார்க்கல. இள வயசு பொண்ணு, அதுவும் அவளுக்கு பெருசா தெரியல. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் குருநாதர் இவளை பிக்ஷையா கேட்கிறா. இந்த பொண்ணு விஷத்தை குடிச்சு நிரூபணம் பண்ணிருக்கு. எவ்வளவு அழகான கேள்விகள் நம்ம குருநாதரை கேட்டிருக்கா. இப்படி எல்லாம் பிரமிச்சு போறா. இந்த ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல இந்த வேணாபாயிய பார்க்கிறா. ஒவ்வொரு நாள் என்ன கிடைக்கிறதோ சாப்பிடுறா. அழகா சமர்த்தராம அங்கங்க உட்கார்ந்து பகவத் விஷயங்கள் சொல்றார். ராமராயா விஷயம், அதாவது அந்த ஒரு சத்சங்கமாக ஒரு யாத்திரை, ஒரு சத்சங்கமான யாத்திரை. இந்த சந்தேகமே வேண்டாம், சத்சங்கமான யாத்திரை. சரியா? மனசு முழுக்க அப்படியே தியானம். குருநாதர் அப்படி பார்க்கிறா. சமர்த்தராமதாசர் அப்பப்ப பேசுவார், சமயத்தில் பேச மாட்டார், பாடு போயிட்டே இருப்பார். அவரோட தியானமே வேற. அவர் உலகம்ன்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கார். எல்லாருக்கும் மரியாதை உண்டு, எல்லார் மேலே அன்பு உண்டு, எல்லார் மேலே அக்கறை உண்டு. யார் யார்கிட்ட எப்ப சங்கல்பம் ஆகிறதோ பேசுவார். அவ்வளவு மசமேல அவர் பாடு போயிட்டு இருப்பார். அப்படி நடந்து 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 சாஃபல் வந்தாச்சு. சாஃபல் கோவில்லாம் கட்டி எல்லாம் ரெடி ஆயாச்சு. அப்புறமா தான் அவ்வளவுதான் ஐஷிண்டு வரார். அவர் திடீர்னு சாஃபல்ல இருப்பார், திடீர்னு கோலஹாப்பூர் போவார், திடீர்னு மீரஜ் போவார். சமர்த்தராமதாசரம் மட்டும் இங்க இப்படி இருப்பார், இப்ப இருப்பார் அப்படின்னு யாரும் தீர்மானிக்கவே முடியாது. ஒண்ணு சொல்லவும் மாட்டார். அது எல்லா சமயத்திலையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டே இருக்கணும்ன்ற கட்டாயமே கிடையாது. யார் யாருக்கு எந்தெந்த விஷயத்தை எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொன்னா போதுமே.
இல்லையா? உட்காந்து பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணுமா என்ன? இல்லையே. அவருக்கு என்ன தோன்றதோ ராமராயா சங்கல்பம் போயிட்டே இருப்பார். உத்தவ் சுவாமி, கல்யாண் சுவாமி வாழ்க்கை கூட புரியாது. கல்யாண சுவாமி கூட போயிட்டு இருப்பார். இது கூட சமயம் அவர் பாட்டுக்கு போயிடுவார். சமர்த்த ராமதாசர் எங்க போயிருக்காருன்னு அப்புறமா சமர்த்த ராமதாசே சங்கல்பம் பண்ணா எங்கன்னு தெரியும் அவர் போவார். திடீர்னு ராம மந்திரில் உட்காந்துட்டு இருப்பார், இனி எங்க மலை மேல உட்காந்துட்டு இருப்பார், திடீர்னு நதியில உட்காந்துட்டு இருப்பார். இந்த சாஃபல் வந்தாச்சு. வந்த உடனே அங்க அக்காபாயின்னு இன்னும் ஒரு சிஷ்யை. அந்த அக்காபாயியை பார்த்துட்டு சொல்றார் சமர்த்த ராமதாசர், வேணாபாயியை காட்டி, இந்த அம்மா இந்த கண்ணுக்குட்டியை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், பத்திரமா நன்னா பார்த்துக்கோ அப்படின்றார். சிரிச்சுட்டு அந்த வழக்கம் இந்த மாதிரிலாம் கூட சொல்லுவார் சமர்த்த ராமதாசர். அது கண்ணுக்குட்டினா அதுக்கு ஒன்றும் தெரியாது, குழந்தை வந்திருக்கு, அதுக்கு நம்ம சம்பிரதாய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து சந்தோஷமா சௌக்கியமா அது என்ன வச்சுக்கோ பார்த்துக்கோ, என்ன உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்றார். கேட்டோன்னா அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம வேணாபாயிக்கு சரியா சொல்லணும்னா குரு உங்க எல்லாரையுமே கண்ணுக்குட்டியா தான் பார்க்கிறார். பகவானுடைய கன்றுகள் ஜாகிரதையா பார்த்துக்கிறார். சிலது முரட்டு கண்ணுக்குட்டி, சிலது முரட்டு கண்ணுக்குட்டி, இப்படி எல்லாம் உண்டு. அக்காபாய்க்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அக்காபாயும் இவளை போன்றுதான் கணவனை இழந்தவள். அவளுக்கு தெரியும் இல்லையா, அது ரொம்ப அழகு. யார எந்த இடத்துல எப்படி சேர்த்து விடணும்னு சமர்த்த ராமதாசருக்கு தெரியும் இல்லையா. ஸோ அக்காபாய் கிட்ட அவளை ஒப்படைச்சாச்சு. அவ்வளோதான். 2 நாள் இருந்தப்ப சமர்த்த கிளம்பிட்டார். இவளுக்கு ஒன்றும் புரியல. சமர்த்த ராமதாசர் போறேன்னு சொல்லிட்டும் போல. இவளுக்கு புரியல. அக்காபாய் சொன்னா, குழந்தை குரு இப்படிதான், திடீர்னு போவார், திடீர்னு வருவார். நீ பாட்டுக்கு அவர் சொன்னதை பண்ணு, நாமஜபம் பண்ணு, தாஸ்போத் வாசி, என்ன சந்தேகம் மனசால கேளு, நேரம் வரும்போது கேளு. நம்ம ஆசிரமத்துல இதெல்லாம் தான் ருட்டீன். இதோ ராமராயன் இருக்கான் அப்படின்லாம் சொல்றா. காத்தால 4 மணிக்கெல்லாம் எழுந்துடுறா வேணாபாய். எழுந்து குளிச்சு மட்டத்துல என்ன உண்டோ எல்லாம் பண்ணிட்டு இந்த மாண்டு நதி அந்த பக்கத்துல அதுல போய் குளிச்சுட்டு வந்து அழகா கோவில் வாசல்ல என்னெல்லாம் முடியும் பெருக்கி கோலம் போட்டு அழகா அந்த கோவில்ல தியானம் பண்ணிண்டு நாமஜபம் பண்ணிண்டு கோவில்ல அழகா கிளீன் பண்ணிண்டு தூணா தொடச்சுண்டு தாஸ்பூத வாட்சுண்டு இயற்கையை ரசிச்சுண்டு ஒரு புது வாழ்க்கை நிஜமாவே ஓட்டம் அதாவது ரொம்ப தெளிவாக அவளுக்கு அந்த ஒரு தெளிவு வருது. உங்களுக்கு அந்த தெளிவு தான் வேணும். நல்லா கவனிச்சு பண்ணீங்க. திரும்ப உங்களுடைய நீங்க தெளிவடையணும். நீங்க தெளிவடைய வாழ்க்கை ரொம்ப சுலபமா இருக்கும். யாரும் உங்களை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண முடியாது, யாரும் உங்களை குத்தம் சொல்ல முடியாது. சொன்னாலும் அது நீங்க எதுக்கு விலை கொடுக்கணும், எதுக்கு விலை கொடுக்க வேண்டான்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துடும். அதனால அடுத்த வாழ் அவமரியாதை நடத்துவேள், இல்லாட்டி திமிடுத்தனம் காட்டும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. தன்னை உணர்ந்தவர்கள் ஏன் திமிடுத்தனம் காட்ட போறா? முக்கியமா லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யாராவனா இருக்கட்டும், நீங்க பி கிளியர். அந்த நிதானம், அந்த தெளிவு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும். இவளுக்கு எல்லாம் நல்லா இருக்கு. பிரசாதமா இருக்கட்டும், அங்க கைங்கரியம் பண்றதா இருக்கட்டும், வாசிக்கிறதா இருக்கட்டும், ராமராய தியானம் பண்றதா இருக்கட்டும், ஜபிக்கிறதா இருக்கட்டும், குருநாதர் கூடவே இல்லையே அப்படின்னு ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கு. ஞாபகம், எல்லா சமயத்திலும் குருநாதர் உங்களோட இருக்கணும்னு அவசியமே கிடையாது.
நான் சமர்த்த ராமதாஸை கோலாப்பூர்லேருந்து கிளம்புறேன். அப்போ தானே இவ்வளோ ஐஷண்டு வர. அப்போ கூட கேட்குறா, வேணாபாயினுடைய அம்மா சொல்கிறா, ராதிகாபாய் கொஞ்ச நாள் இருக்கலாமே. அப்போ சமர்த்த ராமதாஸ் சொல்ல, இல்லைம்மா ஒவ்வொரு இடத்துல கொஞ்ச நாள் இருக்கணும், எல்லைக்கு மேலே இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிகமாக கிடைக்கிறது, எப்போ வேணாலும் கிடைக்கிறதுனா அதுக்கு வேலை குறைஞ்சிடும். ஒன்று, மக்களுக்கு ஒரு அஸ்வத்த வரும். ஒன்று, இல்லாதையும் பொல்லாதையும் பேசுவார்கள். அதனால அப்பப்போ இடம் மாதிரி போயிட்டே இருக்கணும்னா அது ஒரு தர்மம் அப்படின்ற நிஜமாவே. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவா, குருநாதர் கூட அப்படியே அவர் கூடவே சுத்தின்னு இருக்கணும், அவரையே பார்த்துட்டு இருக்கணும். அப்படிலாம் இல்லை. வீட்டு வேலைகளை பண்ணணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், உங்கள் கடமைகளை பண்ணணும், கணவன் இடத்த அன்பாக இருக்கணும், மாமனார் மாமியாரை பார்த்துக்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், மனைவியை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், உங்கள் ஆஃபீஸ் வேலையை என்ன உண்டு எல்லாத்தையும் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். டியூட்டி இஸ் ஃபர்ஸ்ட். குரு உங்களை தயார் பண்றதே, பக்குவப்படுத்துறதே கடமைகளுக்காகத்தான், கடமைகளை விடுவதற்காக அல்ல. புரியுறதா? சத்சங்கமே எதுக்குன்னா உங்க கடமை, உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க ஆரோக்கியம், உங்க லட்சியம், உங்க பகவத் அனுபவம், எவ்வளவுதான். இதை பேஸ் பண்ணி தான் சங்கரரோ, ராமானுஜரோ, மத்வரோ, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, சமர்த்த ராமதாசரோ எல்லாரும் இதுதான். இதை பேஸ் பண்ணிட்டு தான் ஓடிட்டு இருக்கா எல்லாரும். புரியுறதா? புரிஞ்சுக்கோங்க. கடமையை பண்ணுங்கள், மீதி விஷயம் நாளை சொல்லுவோம். யார் இந்த அக்காபாய், அவள் கதை என்ன, நாளை சொல்லுவோம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय 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 बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय 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 बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय 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 बोलो भारत माता की जय. जय हिंद. राधे कृष्णा. जय बोलो वेना बाई की जय. राधे कृष्णा.